கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சென்னையிலிருந்து, தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலிருந்து, இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து ஏறி வெளிநாட்டிலும் இருந்து கூட நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆலயமான ஸ்ரீலங்காவையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல ஹைதராபாத், மும்பை யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் உறவினரோ அங்கே வசிக்கக்கூடியவராக இருந்தால் அல்லது பிரயாணிக்க போகிறவராக இருந்தால் நீங்கள் எங்களோட இணைய விரும்பினால் நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் உதவ தயாரா இருக்கோம். நண்பர்களே, ஒரு சிறப்பு அழைப்பு. எப்படிப்பட்ட நபர் இந்த இடத்திலே வரலாம், அல்லது உண்மையிலே அனைவருமே இந்த இடத்துல வரலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விசேஷமாய் நீங்கள் கடந்து செல்கிற ஒருவராக இருந்தால் மிக சரியா இந்த இடம் உங்களுக்காக. ஆண்டவர் தாமே உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கிறார். இந்த அறிகுறிகளை, அடையாளங்களை, பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். கண்டிப்பாய் இதுல ஏதாவது ஒன்றோ அல்லது அநேகமோ நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இதிலே யாருமே தவறவிட போவதில்லை என்று நான் நம்புகிறேன். சந்தோஷத்தின் அடிப்படையில் அல்ல, இதை நான் மகிழ்ச்சியாய் சொல்லவில்லை. எல்லாருமே ஒரு பிரச்சனையினுடைய தாக்கத்துல கண்டிப்பா இருக்கிறாங்க. இல்லையா பாஸ்டர் வினோத்? யார் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னு யாராவது சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல பஸ். ஏன்னா எல்லாருமே ஒரு பிரச்சனையோட இருக்காங்க. எல்லாருமே ஒரு சூழ்நிலையை கடந்து போறாங்க. ஏன் சில பேர் அந்த மரணத்திலிருந்து மீண்டு எழுப்பி வர முடியுமா அந்த வேதனையில கூட இருக்காங்க. கண்டிப்பா. அதாவது எத்தனை பேர் முதலீடு செய்யறாங்க, ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லை, சரிவு. இன்னொரு விதத்துல பணம் இருக்கு, அதாவது பணத்தை முதலீடு செய்யறாங்க, இன்னும் சம்பாதிக்க, ஆனால் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது அவங்க உடைந்து போகிறாங்க. எனவே எனக்கு பணம் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எத்தனை பேர் சரீரத்துல வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு நிலைமையில். எனவேதான் இந்த அழைப்பு உங்களுக்காக. கண்டிப்பாய் நீங்கள் இங்கே உதவியை பெற முடியும். வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போல எண்ணங்கள், மேலும் உறவுகளின் பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாவங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கர தீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நீங்க யார் இந்த ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, தேவன் நிச்சயமா இந்த கஷ்டத்துல இருந்து உங்களை விடுதலை செய்வார் மக்களை. அது மட்டும் இல்லாமல் யார் தற்கொலை எண்ணம், உங்களால உங்களுடைய பிரச்சனையை ஜெயிக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு சோதனையோட ஒரு வேதனையோட நீங்க இருக்கிறீங்களோ, இதோ இந்த நேரம் இந்த சாட்சி உங்களுக்காக. தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது.
சில நிறைய மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது வந்து ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாமல் நாள் இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னணியை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டு கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டு கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாய் ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்களிடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்கள் பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு.
எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சியை எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. இந்த சாட்சி அதி அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் இன்னொரு சாட்சி என்று நான் சொல்ல முடியும். கண்டிப்பாய் நண்பர்களே, இந்த சாட்சியினுடைய ஆதாரம் மீண்டும் சொல்லுவேன். நாங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி நீங்க வாழ்க்கையினுடைய எந்த நிலைமையில உங்களை பார்த்தோம், அது படுகொழியில இருக்கிற ஒருவராய் அல்லது நீங்க கூக்குரல் இடுறீங்க, அதை யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய குரல், அதாவது உங்களுடைய உதவியினுடைய குரல், உங்களுடைய அழகுரல் அல்லது உங்களுடைய வேதனையினுடைய குரல், பரிதவிப்பினுடைய குரல் யாருடைய செவிகளிலும் செல்லாததை போல தெரிந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஒரு மன திருப்தியினுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு வாக்கு தத்துவம், உறுதி. அவர் உறுதி கொடுக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது நிஜமா? இது சாத்தியமா? எனக்கு நடக்குமா? இதோ இன்னொரு சாட்சி நீங்கள் கேட்கும்படி தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்க திருமணம் ஆகின 3 மாசத்துல கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சேர்ந்து வாழறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி. இதுதான் என்னுடைய வழக்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவராகிய இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ற சலுகை எனக்கு இருந்தது. என்னுடைய அப்பா அம்மாவின் மூலியமாக இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துல நான் இயேசுவை சந்தித்தேன். நான் சிறிய வயசுலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 14 வயசுலேயே அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தார். ஏன்னா அவர் மூலியமாக நான் சரியான தீர்மானங்களை என் வாழ்க்கையில எடுத்தேன். நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு சரியான விதத்துல போயிட்டு இருந்தது. நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்த ஃபிளாட்டை நான் வாங்கினேன். அதற்கு பிற்பாடு விசுவாசத்தினாலே என்னுடைய கணவரை நான் கண்டுபிடிச்சேன். அவரோட நான் சந்தித்தலை ஏற்படுத்தினேன். 2 வருஷமாக நாங்கள் சந்தித்தல்ல இருந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது. எங்களுடைய ஹனிமூன் ரொம்பவே அருமையா இருந்தது. உண்மையாகவே எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. 3 மாசத்துக்கு பிற்பாடு நான் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கருத்துக்கு கீழே என்னுடைய நெஞ்சின் பக்கத்துல ஒரு கொப்பளமானது நான் உணர்ந்தேன். நான் இதை என் கணவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டோம். அப்போ டாக்டரை போய் சந்தித்தோம். அவர் சில டெஸ்ட் எடுக்கும்படி எழுதி கொடுத்தார். நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அப்போ டயக்னாஸ்டிக் ரிசல்ட் வந்தது, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல தான் என்னுடைய போர் துவங்க ஆரம்பிச்சது. இது ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா எனக்கு இப்பதான் திருமணம் ஆகுச்சு. எங்களுக்கு திருமணமான 3 மாசத்துல என்னுடைய கணவர் இதை சந்திக்கிறத நான் விரும்பல. எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க அநேக திட்டங்களை போட்டு வைத்திருந்தோம். ஆனா அவருக்கு தெரிய வந்தது, அவர் இந்த திட்டத்தெல்லாம் போட்டா ஒரு வியாதி உள்ள மனைவியை வச்சுட்டு. என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய பதில், நம்ம சேர்ந்து போராடலாம். டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிகிச்சை ஆரம்பிக்கணும்னு. நான் ஏற்கனவே என்னுடைய நெஞ்சின் பகுதியில் என்னுடைய ரத்தத்திலையும் அது கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே என்னுடைய சிகிச்சை ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க வேண்டியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகும்பொழுது ரொம்பவே மோசமாக இருந்தது. கடினமான நாட்களை நான் கடந்து போனேன். இந்த நேரம் வரும்பொழுது தான் நான் எடை குறைய ஆரம்பித்தேன். என்னுடைய தலை முடிகளை இழக்க ஆரம்பித்தேன். சுத்தமாக என்னால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மோசமாயிட்டே இருக்கும்போது நான் மருத்துவரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி வியாதி வந்தவங்க குணமாகிருக்காங்களான்னு சொல்லி. ஆனால் மருத்துவர் சொன்னார், சில பேர் மட்டுமே, ஆனால் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படி இயல்பாகவே மனுஷங்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி. உடனே நான் கூகுளில் டைப் பண்ண ஆரம்பித்தேன், இந்த வியாதி வந்தா எப்படியாக முடிவு இருக்கும்னு. ஆனா அதனுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த விதமான மார்பக புற்றுநோய்க்கு எந்த வித சிகிச்சையும் மருந்தும் இல்லைன்னு தான் இருந்தது. இந்த பதில்களை பார்க்கும்போது நான் ரொம்பவே கவலை அடைந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் கடந்து போயிட்டு இருக்கும் போது அன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் கொஞ்சம் சீக்கிரத்துல துவங்க இருந்தது. அப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க போதகர் பேசியிருந்தார், நீங்க யாரு உங்களுக்கான பதிலை கூகுள்ல தேடி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம்,
ஆனா ஏதாவது விஷயம் இருக்குமா அது தேவனால செய்ய முடியாதது அப்படின்ற கேள்வியை கேட்டார். இந்த வார்த்தைகள் நான் கேட்கும்பொழுது அப்படியே தேவன் என்னை நோக்கி பேசுறது போல இருந்தது. அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மருத்துவர் சொல்றதோ இல்ல வேற மருத்துவர் சொல்ற வார்த்தையோ நான் எனக்குள்ளாக எடுத்துக்காம தேவனுடைய வார்த்தையின் மூலியமா என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சேன். இதற்கு பிற்பாடுதான் என்னுடைய குணமாக்குதல் துவங்க ஆரம்பிச்சது. சிறிது நாள்லயே டாக்டர் கண்டுபிடிச்சார், சிகிச்சை மூலியமாகவே உங்களுக்குள்ளாக இருந்த கொப்பளம் எல்லாமே நீங்கிருச்சு. இந்த கடினமான சூழ்நிலை நான் கடந்து செல்லும் பொழுது ஒரு போட்டோவானது நான் எடுத்திருந்தேன். இந்த போட்டோல நீங்க பார்க்குற இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் தான் அந்த முழு சிகிச்சையிலுமே எனக்குள்ளாக இருந்தது. தேவன் தாமே இந்த பலத்தையும் இந்த சமாதானத்தையும் எனக்காக கொடுத்தார். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையுமே சந்திப்பேன், இருந்தாலும் ஜெயித்து வருவேன். ஏன்னா எல்லா பகுதியிலுமே தேவன் என் கூட இருந்து நான் முழு பலத்தோட பீடத்து மேல ஏறினேன். நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை இதுல இருந்து முழுமையா சுத்தமாக்குங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஒரு நபர் வியாதியோடு? நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை சுத்தமாக்குங்க, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும். எனக்குள்ளாக இருந்த உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே என்னை குணப்படுத்திட்டார். அதற்கு பிற்பாடு டாக்டர் என்கிட்ட கேட்டிருந்தார், இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும், உங்களுடைய உடம்புல எப்படி எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்காக. அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிற்பாடு எல்லாத்தினுடைய ரிசல்ட்லயும் வந்தது, என்னுடைய மார்புக்குள்ளாக இனிமேலும் எந்த கொப்பளமும் இல்லை, என்னுடைய ரத்தத்திற்குள்ளாகவும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய முழு உடம்பையே பரிசோதித்து பார்த்து எந்த இடத்துலையுமே அந்த புற்றுநோய் தென்படலைன்னு சொன்னாங்க. இந்த புற்றுநோய் என்னுடைய ரத்தத்துல கலந்திருந்ததுனால மருத்துவருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது இது குணமானதுல. எனவே என்னுடைய எலும்புகளிலும் என்னுடைய லங்ஸ்லையும் அவர் செக் பண்ணியிருந்தார். முழுமையா செக் பண்ணார், தேவனுக்கு மகிமை, எதுவுமே தென்படலை. எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, என்னுடைய எலும்புலையும் சரி என்னுடைய முழு உடம்புலையுமே சரி. இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையுமே டாக்டர் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்கிட்ட சொன்னார், உங்களுடைய உடம்புல இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு மகிமை, என்னுடைய தலைமுடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தலைமுடி முன்னாடி போல இனிமேல் வளராது, அப்படியே வளர்ந்தாலும் ரொம்ப மெலிசாவும் வெள்ளை முடி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்களோ அதற்கு எதிர்மறையா எல்லாமே நடந்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தவறா நடக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களோ எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. என்னுடைய முடி பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு. என்னுடைய வியாதியை குறித்து அந்த மருத்துவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே தலைகீழா தான் நடந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை என்னுடைய வாழ்க்கையில செய்திருந்தார். இன்னைக்கு நான் முழுமையா சுத்தமாக்கப்பட்டிருக்கேன். எங்களுடைய திருமண வாழ்க்கை நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறோம். இப்பவும் எங்களுடைய ஹனிமூன் தொடர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்க நியூயார்க் போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. முன்னாடி இருந்ததை பார்க்கலும் இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே தேவனுடைய செயலா இருக்கு. தேவன் தாமே அவருடைய வேலையை எங்க வாழ்க்கையில செய்தார். எங்களுக்குள்ளாக ஒற்றுமை இன்னும் பலமா இருக்கு. இந்த எல்லா கடினமான சூழ்நிலை நாங்க ஒன்னா சந்திச்சதுனால நாங்க இன்னுமே ஒற்றுமையா இருக்கோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னும் அன்பை காட்டுறோம். எங்களுக்குள்ளாக இருக்க உறவு முறை, பேச்சுவார்த்தை எல்லாமே சந்தோஷமா முன்னாடி விட பலமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர் என்னை கீழே விட விடலை. நான் கடந்து போனது எல்லாமே நடந்துச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும். அன்று ஜோஷியுடைய பக்கத்துல நின்று கொண்டு வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையை பார்ப்பது ஒரு சலுகை. எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணத்தினுடைய 3 மாத காலத்திலேயே ஒரு வியாதி இருப்பதாக அவள் உடம்பிலே கண்டறியப்பட்டது. சமயம் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். கண்டிப்பா ஒரு மனைவியை உணர்ச்சி வசப்படாதிருப்பது கூடாத காரியம் இல்லையா? பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லாவிட்டால் கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. பரிசுத்தாவித உண்மையை எங்களை ஒன்றிணைத்தார். இந்த போரை நாங்க எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தினார். இந்த அற்புதமானது எங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்காது. எங்களுடைய சொந்த பலத்தினால் நிச்சயமா இல்லை. எல்லாமே பரிசுத்தாவிலிருந்து தான் வருது, எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருது. பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம, பீடம் இல்லாம இன்னைக்கு நான் உயிரோட வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்னை மீண்டுமாக உயிர் தழ வைத்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்னுடைய புது பிளாட்டை நாங்க வாங்கணும் தேவனுடைய கணத்திற்காக. இந்த ஊரடங்கு நாட்களிலும் சரி தேவன் எங்களை ஒரு பொழுதும் கீழே விடல. அதற்கு பிற்பாடு கூட நாங்க வேற இடத்துக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. ஆனா இது எதுவுமே ஒப்பிடப்பட முடியாது பரிசுத்த ஆவிக்கு முன்பாக. நீங்க கவனிச்சீங்களா மக்களே?
தேவன் எந்த அளவுக்கு அற்புதமானவர், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த தம்பதியார், முக்கியமா இந்த சாட்சி நீங்க பார்க்கும்போது, அவங்களுடைய மார்பக புற்றுநோய் திருமணம் ஆகி 3 மாதம். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு டாக்டர் சொன்ன வார்த்தை முடி கொட்டிடும், அநேக விதமான ஒரு கவலையினுடைய பயத்தினுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருந்தது. ஆனா எப்போ விசுவாசத்தினுடைய வார்த்தையை கேட்டாரோ, தேவன் சூழ்நிலையை மாற்றினார். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைமை மாறியது. தேவன் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். உறுதியா தேவன் ஒரு அற்புதத்தை அந்த பெண்மணிக்கு செய்தார். மிக நிச்சயமாக. அதாவது நீங்க கேட்க போகிற இந்த சாட்சி, நீங்கள் பார்க்க போகிற இன்னொரு சாட்சி என்று நான் சொல்ல முடியும். நண்பர்களே, நீங்க எங்களுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியாது, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, என் நிலைமை உங்களுக்கு தெரியாது. நீங்க தொலைக்காட்சியில இருந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நேரம் வீட்டுல நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப மருத்துவமனையில படுக்கையில இருக்கிறேன். சற்று நேரத்துக்கு முன்னாடிதான் மருத்துவர் எனக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போனார். என் ரிப்போர்ட்டை பார்த்து எனக்கு சில வார்த்தை சொன்னார். உங்களுக்கு தெரியாத நிலைமை. ஒருவேளை நீங்க சொல்வது நிஜம். சற்று முன்பு மருத்துவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. அல்லது இன்னைக்கு ராத்திரி இந்த நேரம் உங்க வீட்டில் நடக்கிற சூழ்நிலை என்ன எங்களுக்கு தெரியாது. சற்று நேரத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனால் என்ன செய்ய முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாது. எனவேதான் நீங்கள் தவறான ஒரு மனநிலையில இருக்கலாம், தற்கொலை எண்ணத்துல கூட யோசிக்கலாம். ஆனா நான் சொல்கிறேன், நிறுத்துங்க நண்பர். தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க சூழ்நிலையை ஒரு இடத்துல கொண்டு வா. அவர் என்ன செய்ய முடியும்? இதோ இந்த சாட்சி உங்கள் கண்களை திற. அதே சமயம் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியினுடைய நிறைவிலே நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்ல போகிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்கு கண்டிப்பாய் பதில் உண்டு. வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வந்து வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமாக சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அநேக பயம் இருந்தது. என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி வந்து என்னோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், என்னாக போகுது சொல்லிட்டு ஒரே வந்து பதட்டமாக இருந்தது. ஏன்னா என்னால் என்னோட படிப்பு மேலே என்னால் சரியாக வந்து கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வந்து வீட்டில் போய் உட்காந்து வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட புக்கை ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக வந்து நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு வந்து கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து அவருக்கு வந்து ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை வந்து என்னை வந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இல்லை நீ வந்து 1 டைம் வந்து பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ் என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் வந்து என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்ககிட்ட வந்து என்னோட பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் வந்து நான் பாஸ்டர் மூலியமாக வந்து தேவன் வந்து எனக்கான வந்து ஒரு வழிநடத்தை கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து வந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் வந்து பாஸ்டர் மூலிமா வந்து தேவன் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு சொல்லித்தராங்க. அதை எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் வந்து மாறிச்சு. என்னுடைய வந்து காலேஜ் வந்து நான் ஃபுல்லாக வந்து முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் வந்து எல்லா சப்ஜெக்டும் வந்து நான் கிளியர் பண்ணேன். இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வந்து நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மாறாத அந்த பிரச்சனை வந்து இப்போ ஆலயத்துக்கு வந்து வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு வந்து அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் வந்து ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னுடைய வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பாஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது வந்து தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம வந்து பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் வந்து தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன், அந்த ஃபாஸ்ட் ஆஃப் தானியேல் வந்து எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்தே வந்து என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து நான்
தொடர்ந்து வந்தேன். வீட்டில் வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் வந்து தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் வந்து காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் வந்து முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு. நான் வந்து என்ன பிரச்சனை வந்தோ அது வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா வந்து பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வந்து சில பேர் அந்த அந்த பிரச்சனை வந்து விழுவாங்க, சில பேர் வந்து அந்த பிரச்சனை வந்து ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தோ அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ வந்து நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ வந்து அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ வந்து சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் வந்து தேவன் பார்த்துக்கொள்கிறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவரின் தேவனே, இதோ உம்முடைய ஜனங்களுக்காக இந்த நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். யார் மருத்துவமனையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரோ, யார் தன்னுடைய இருதயத்தினுடைய வேதனையோடு இருக்கிறாரோ, மனக்கவலையோடு, என் தகப்பனே, உம்முடைய பலமான தூதரை அனுப்பும். உம் ஜனங்களை விடுதலை செய்யும். உம்முடைய வார்த்தையில் சொல்லிய பிரகாரமாய் என் மீது விசுவாசம் வைப்பவருக்கு நீர் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னீர். இதோ இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு யார் இந்த டிவி புரோகிராம் கலந்து கொண்டு இதோ தன்னுடைய தண்ணீரை கையில் பிடித்து கொண்டு தேவனை யார் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அற்புதம் இன்றே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அற்புதம் இந்த நேரம் நடைபெறுகிறது. இந்த தண்ணீரை பருகுகிற இந்த நபர் ஒருவேளை இவரால் நிகழ்ச்சி இந்த ஜபம் முடிகிற வரை காத்திருக்க முடியாது. இந்த நேரம் இவர் தண்ணீரை குடிக்கிறார். இவருக்குள் ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. வலி மறைகிறது, இன்ஃபெக்ஷன் மறைகிறது. படுக்கையில் இருக்கிற இவர் எழுந்து நடப்பாரார். முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலை தீர்க்கக்கூடியதாய் மாறுவதால் மனசில உள்ள அழுத்தங்கள், பாரங்கள் மறையும், சோகங்கள் மறையும், தற்போதைய எண்ணத்தின் யோசனைகள் விலகுவதால் நாங்கள் இவர்களை விடுதலை செய்கிறோம். சொஸ்தமாக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் ஆமென். தண்ணீரை யார் இன்னும் குடிக்கவில்லையோ நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அடையாக அற்புதத்தின் மூலம் காண்பிக்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். வாரத்தின் எந்த நாள் உங்களுக்காய் கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் இலவசமாய் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. நாளை மீண்டும் நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பேன். ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த வாரம் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு சரியா எங்களுக்கு தேவன் வார்த்தை கொடுப்பார். சாட்சியின் வழியாய் தேவன் உங்களோட பேசுவார். ஏன் நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் சாட்சி அடுத்தது ஒளிபரப்பப்பட முடியும் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யப்படும். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்.
deles. அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. Uma alma. அந்த நாள் Você verá que இந்த பூமியில் நடந்தது எல்லாமே quanto aqui உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. enxergará pela கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் para a eternidade junto. உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் É aquele. நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, Você decidiu servir. இந்த வாழ்க்கையில் இது உங்களை Ou te பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் será também உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?